இன்றைக்கி அமீன் குக்ஸில் செம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி களியும் மத்தி மீன் குழம்பும் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபிஸ்க்கு அமீன் குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வேணும் எடுத்து வேணும்னு கைய வைக்காத. இது நோ. ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதோட கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட அரைச்ச தக்காளி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, புளி, அந்த இதுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த டயத்தில் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனையும் சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். மத்தி மீன் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனா செம டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி. இப்போ ராகி களி பண்ணுறதுக்கு 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்து இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா இது அப்படியே நல்லா வெந்து கெட்டியாகி வரும். இந்த டயத்தில் மூடி போட்டு 1 நிமிஷம் கொஞ்சம் வேக விட்டுட்டு இப்படி கையில் தண்ணி கொஞ்சம் தொட்டுட்டு இப்படி உருட்டிங்கன்னா நல்லா உருண்டு வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த களியை எடுத்து வச்சு இது மேலே கொஞ்சம் மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?